கோகுல்ராஜ் அப்படின்ற நண்பர் வந்து பாத்தீங்கன்னா OnePlus உடைய 12 வாங்கலாமா இல்ல சாம்சங் கேலக்ஸி S23 வாங்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. ரெண்டுத்துக்கோட பிரைஸ் டிஃபரன்ஸே 10,000 ரூபாய் கிட்ட இப்போ வந்து இருக்கு. மேபி ஆஃபர் டைம் அப்ப ஒரு 35,000 ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8256GB வேரியன்ட் சாம்சங் S23ல வருது அப்படின்னீங்கன்னா இங்க 30,000 ரூபாய்க்கு 8256 வந்து விற்கிறாங்க. அந்த 5,000 ரூபாயை எதில் ஜஸ்டிஃபை பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வீடியோகிராஃபி தான் உங்களுக்கு செம்ம இம்பார்ட்டன்ட். நான் செல்ஃபிலையும் நிறைய வீடியோ எடுப்பேன், பேக்லயும் நிறைய வீடியோஸ் எடுப்பேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா போட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி இது எல்லாத்துலயுமே சாம்சங்கோட S23க்கு தான் வந்து செம்ம எஜ் வந்துருக்கு. ரெண்டுத்துலயும் ப்ராசர் வந்து சேமா தான் இருக்கு. ஸ்னாப்டிராகனோட 8 Gen 2 தான். ஸோ பர்ஃபார்மன்ஸ்ல எந்த விதமான டிஃபரன்ஸும் இருக்க போதில்ல. அதே மாதிரி One UI 7 வந்து இருக்க போது இன்னும் கொஞ்சம் ஸ்லீக்கா வந்திருக்கும். இங்க ஆக்சிஜன் OSோட 15 வந்து இருக்கு. ஸோ UI வந்து உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ். ஆனா பேட்டரி லைஃப் அண்ட் தென் SOT பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இங்க மேஜரான எஜ் வந்து OnePlusோட 12 தான் இருக்கு. ஏன்னா இங்க ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் இருக்கு. அதே மாதிரி பேட்டரி லைஃபும் வந்து கொஞ்சம் பெருசு அப்படின்றனால வந்து பாத்தீங்கன்னா SOTயும் வந்து பாத்தீங்கன்னா சாலிடா 8 hours மேல வருது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யூசர்ஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணாங்க. இங்க உங்களுக்கு ஃபிளாட் டிஸ்பிளே, அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லோவா தான் சார்ஜ் ஏறும். SOT பொறுத்த வரைக்கும் 5 hours தான் வரலாம் அப்படின்ற மாதிரி தான் நிறைய யூசர்ஸ் வந்து ரிப்போர்ட் பண்றாங்க. உங்களுக்கு கர்வ் டிஸ்பிளே வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா OnePlus 12 போங்க. இல்ல எனக்கு வந்து ஃபிளாட் டிஸ்பிளே வீடியோகிராஃபி தான் முக்கியம்னா S23க்கு வந்து போங்க. இல்ல எனக்கு இப்பவே ஸ்டூடெண்ட் ஆஃபர்லாம் போட்டு 35,000 ரூபாய்க்கு வந்து சாம்சங்கோட S23 வந்து கிடைக்குது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வீடியோகிராஃபி இம்பார்ட்டன்ட்னா கண்டிப்பா நீங்க அதை வந்து கன்சிடர் வந்து பண்ணலாம்.